எல்லாருமே இந்த ஒரு நியூஸை பார்த்துருப்பீங்க. சாரி இந்த ஒரு ரீலை பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு ரீல்ல பாத்தீங்கன்னா அமைச்சர் கீர்த்தன் அவர்கள் பள்ளியா ஆய்வு செய்யறதுக்கு போயிருந்திருக்காங்க. அங்க ஒரு மாணவி கிட்ட உங்க அப்பா என்ன பண்றாங்கன்னு சொல்லி இங்கிலீஷ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டைரக்டா ஒரு கேள்வி கேட்கிறேன், அவங்களால சிம்பிளான இதுதான் அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னு நம்ம கேட்கலாம். அதுவே வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு அந்த மாணவி பதில் சொல்ல முடியாம தயங்கி நின்றுட்டு இருந்திருக்காங்க. மேபி அவங்க அங்க கேமரா இருக்கு, அங்க அமைச்சர் இருக்காங்க, நிறைய பேர் சுத்தி இருக்காங்கன்ற ஃபியர்ல கூட பதில் சொல்லாம போயிருந்திருக்கலாம். பாத்தீங்களா, இதான் நான் சொன்னேன். இதே இப்ப லாஸ்ட் பெஞ்சில கேட்டு பாருங்களேன், சுத்தமா ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்க எல்லாம் படிக்காதவங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னா? ஏன்னா ஹைட்டா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்களாம் அதுக்காக படிக்காதவங்களா ஆயிடுவாங்களா என்ன? இன்கேஸ் அந்த பொண்ணுக்கு ஆன்சர் பண்ண தெரிலனாலும் நீங்கள் அந்த இடத்துல சொல்லி தந்திருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கவே கூடாது. இன்கேஸ் அந்த பொண்ணோ இல்லை அந்த பொண்ணோட ஃபேமிலியோ இல்லை அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸோ அந்த வீடியோவை திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே எல்லாருமே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷ்ன்றது ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தான். அது தெரிலன்றதுக்காக யாரையும் இங்கே அவமானப்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது. இந்த ஒரு இன்சிடென்ட் பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.